ஹாய் गाइस, இது வந்து ஒரு ஆலு பரோட்டா வீடியோ தான். என் தங்கச்சியில குப்பில இருந்து தூக்கிட்டு வந்து நீ குச்சி இப்படியா தெரியுதா? ஆலு பரோட்டா ரெடி. ஃபைனலா இப்ப நான் எல்லாம் கஷ்டமான ரெசிபியா சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம். வாய்க்கு தான் வேலை போல. ஃபர்ஸ்ட் எங்க அக்கா எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. சாப்பிடுறேன். ஹாய் गाइस, இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஹாய் गाइस, இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்மளால இந்த வீடியோ பண்ண A few moments later. ஹாய் गाइस, என்னடி வாய்ஸ் இது? இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இது வந்து ஒரு ஆலு பரோட்டா வீடியோ தான். எங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து கத்துக்குங்க. ஆலு பரோட்டானா அது வந்து சப்பாத்திக்குள்ள உருளைக்கிழங்கு வைக்கிறதா? இவ்வளவு அசிங்கமா சொல்லக்கூடாது, அவ்வளவு அசிங்கமா சொல்றேன். எங்க அக்கா தான் பண்ண போறாங்க, கூட நான் ஹெல்ப் பண்ண போறேன். ஆக்சுவலி என்னன்னா எனக்கு குக்கிங்கே வராது. இப்போதான் நான் கத்துக்கிறேன். அது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நம்மளாலும் இதுதான் நிஜம். நான் தான் உங்களுடைய புவனா. நேம் பார்த்துருப்பீங்க இல்லையா, புவனா. நான் தான் அந்த புவனா. இது வந்து என் தங்கச்சியில குப்பில இருந்து தூக்கிட்டு வந்தோம். பாவம், இதுக்கு நாங்க வாழ்க்கை போட்டு நான் தான், இதுதான் எங்க அக்கா, நான் தங்கச்சி. ஆமா, அதாவது சைஸை பார்த்து டோன்ட் ஜட்ஜ். சரி, ஓகே. இந்த எங்களுக்குள்ள சேர்ந்து நீங்களும் இந்த வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆலு பரோட்டா பண்றதுக்கு உருளைக்கிழங்க கழுவி வேக வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, சப்பாத்திக்கு மாவு பிசையணும். சப்பாத்தி மாவுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி என்ன விஷயம்னா, எங்கள் அக்கா பண்ணுற எந்த டிஷ்ஷும் நல்லாவே இருக்காது. சும்மா வீடியோவில் வந்து அப்படின்ற அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி எங்கள் அக்கா பண்ணுற டிஷ்ஷு அமுருக மாதிரி இருக்கும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நம்ம சப்பாத்தி மாவுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பரோட்டாக்கு வந்து இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹெவி சவுண்ட்ஸ்லாம் வந்துருக்குது, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. கொஞ்சம் சால்ட்டு ப்ளஸ் நீங்கள் இதுக்கு இப்போ கொஞ்சம் ஆயிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் சாஃப்டாகவே வரும். ஸோ ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். வீடியோ இன்னைக்கு பண்ணு, ஒரு பக்கம் விசில் கத்துது, ஒரு பக்கம் ரோட்டில் வண்டி கத்துது, என் தங்கச்சி பின்னாடி பாத்திரம் கழுவுறேன்னு அது ஒரு பக்கம் சவுண்ட் போடுது. இல்லை, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? டேஸ்டான ஒரு ஃபுட்டு வேணும்னா நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். ஃபைவ் 10 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால செப்பரேட்டாக எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான ஆனியன், சில்லி இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாய இருப்பானே இந்த ஒயிட் இந்த 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் உரிக்க கட் பண்ண நான் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி சில்லற வேலைலாம் எனக்கு சொல்லாது, கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறேன் நான். இப்போ அப்படி கட் பண்ணிட்டு ப்ளீஸ். உங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளால வேலை செய்ய முடியலன்னா இதுங்களை திட்டி வேலை வாங்க வச்சிடலாம். இப்போ அதுதான் நடக்குது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அதுக்குன்னு பெரிய வேலைலாம் பரவாயில்ல, வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணுறதுலாம் ஒரு வேலை. ஸோ இப்போ இதை கட் பண்ணட்டும். நான் அந்த பொட்டேட்டோவை வந்து ரெடி பண்ணுறேன். எங்கள் அக்கா திட்டத்துக்குலாம் வாய் முன்னாடி வரும். அப்படியே வீடியோ இப்படி நடிக்குது, ஓய் அப்படின்னு நடிக்குது. அதுவே நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். என்னை திட்டினோன்னா ஊரில் இருக்கிற ஸ்பீக்கரே இங்கே தான் இருக்கும். அப்படி நம்ம திட்டலைன்னா நான் அக்காவோ இருக்க முடியாது இல்லையா? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஆக்சுவலாக எனக்கு உண்மையாகவே குக்கிங் வராது. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போதான் கற்றுத்துருக்குறேன். ஏன்னா குக்கிங் கற்றுக்கிறது ரொம்ப லைஃப்க்கு நல்லது இல்லையா? நம்ம ஒரு செல்ஃபாக நம்ம வாழணுன்னா
யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வேணாம்ல, அதனால. இவங்கெல்லாம் இப்போ தான் குக்கிங் கற்றுக்குனாங்க. நல்லா கற்று பல வருஷம் ஆகுது. என்னுடைய செஃப் வந்துட்டு இவங்க தான், இவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் நான். இவங்க ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து இப்போ குக்கிங்க்கு வந்திருக்கிறோம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆக்சுவலி தான் ஒன்று, நான் நல்லா குக்கிங் பண்ணுவேன். இவங்களுக்குலாம் வந்து கை வந்து கலை. ஜஸ்ட் இப்படி 2 மினிட்ஸ் போவாங்க, போயிட்டு என்ன பண்ணுவான்னு தெரியாது, இப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு டேலண்ட். கை பக்குவோம். அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்ப ரொம்ப கோல்டாக இருக்குது. என்ன பண்ணுறோம்? கோல்டாக இருந்தாலும் வாய்ஸ் இப்படி இருக்கான். நம்பிக்கைங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஒரு சின்ன சின்ன பொட்டேட்டோ, ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். என் மூஞ்சி ஏதோ டல்லுன்னு இருக்கு. நான் போய் மேக்கப் போட்டு வரேன், கட் பண்ணிட்டு. ஏய், இவ்வளோ நேரம் ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி. லைக் இந்த அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணியிருக்கணும். தெரியுதா? தேவையான அளவுக்கு உப்பு. நீதான் திருட்டு கொட்டியாட்டம் எங்க திருடி வச்சிருப்ப. இது இங்கே தான் இருக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கரம் மசாலா. கரம் மசாலா தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சில்லி பவுடர். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பெப்பர் லைட்டாக போட்டுக்கலான்னு எங்கள் அக்கா தான் சொன்னாங்க. எனக்கு லைட்டாக தெரியாது. பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சம். இருக்கிற எல்லாம் போட்டு விடுவோம். என்னடி இது? மிக்ஸ் இட். இது ரெடி ஆச்சு. கொஞ்சம் நம்ம சைடில் வச்சுக்கலாம். அழகாக இருக்குடி. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. இது சப்பாத்தியா? சப்பாத்தி. ஓகே. எனக்கு சப்பாத்தி வரும், ஆனால் அந்த ரவுண்ட் ஷேப் எனக்கு அது ரொம்ப கஷ்டம். எனக்கு சாப்பிட போகிற பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம ஃபுல்லாக உருட்டாம ஒரு நார்மல் பூரி சைஸுக்கு உருட்டிட்டு. ரொம்ப பெருசாக போது விடு. ஓகே, இவ்வளோதான் உருட்டிட்டு சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த ஸ்டஃபிங் எடுத்து இதுக்குள்ளே வச்சுருவோம். அப்புறம் மடிக்கணுமா? கரெக்டாக மடி. மோமோஸ் மாதிரியா? மோமோஸ் அப்படி தான் பண்ணிப்பாங்களா? நீ தான் வந்து தப்பாக பண்ணுற. நான் தான் உங்களுக்கு சொல்லியே கொடுக்குறது. எஸ். இப்போ ரவுண்ட் பண்ணிவிட்டு. ரொம்ப கஷ்டமான இருக்கு. வாவ் கரு, யூ ஆர் த கிரேட் செஃப். அதுக்கு தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, செஃப்பு பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு இருக்கு. அவ்வளோதான். வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும். நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் போகணும். எப்படி நம்ம மோட்டிவேஷன் பார்த்து கற்றுக்கடி. இது எனக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச இந்த பொட்டேட்டோவை இது உள்ளே வச்சுக்கோங்க. ஆலு பரோட்டா ரெடி. சமையல் கற்றுன்னு இருக்கிறேன். அது என்னுடைய கியூட் தங்கச்சிக்கிட்ட இருந்து கற்றுன்னு இருக்கிறேன். இந்த அதிசயம் எங்கன்னா நடக்குமா? தங்கச்சி வந்து அக்காவுக்கு சொல்லித்தர ஒரு அதிசயம். நீங்கள் எங்கே தான் கற்றுக்கிறதுலாம் என்னங்க ஏஜ், யார்கிட்ட வேணாலும் கற்றுக்கலாம். ஃபைனலாக இப்போ நான் எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 சப்பாத்தி அதுக்கு தான். இப்போ எங்களுக்கு என்னென்னா, நான் எது எந்த பாத்திரம் எடுக்கணுமோ அந்த பாத்திரம் எல்லாம் நான் கழுவணும், இவன் எந்த பாத்திரம் எடுக்கிறானோ அது இவ கழுவணும். எங்களுக்குள்ள இப்படி தான் ஒரு டீல் அப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, கேஸ் பற்ற வச்சு, அதாவது கேஸை பற்ற வச்சுக்கலாம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு ஹாப்பினா, ஒரு ரவுண்ட் ஷேப் வரலன்னா நம்மளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்துடுச்சு, நான் ஹாப்பியாக இருக்கேன். உலகத்தில் இதுக்கெல்லாம் ஹாப்பி பண்ணுற ஒரே ஆள் நீ தான் இருக்க. எஸ், ஃபைனலி நாங்கள் ஆலு பரோட்டாவை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னங்க, இதுக்கு தான் வேலை. வாய்க்கு தான் வேலை போல். நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா உண்மையாகவே நல்லா இருக்குது. லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் கம்மி இருக்குது.
அதை நான் சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. இப்போ வெளுத்து வாங்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது, ஆலு பரோட்டா. ஆக்சுவலி சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நிறைய உருளைக்கிழங்கு இருந்தால் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஆலு பரோட்டாவை கற்றுருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் புவனாவின் தங்கை. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். இதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணாதான் நாங்கள் மேலும் மேலும் வீடியோ போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.